மேட்ச் எப்படி சார் இருக்கு? எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அதை நாங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோங்க. ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி தான் மேட்ச் இருக்கு. எல்லாரும் இவ்வளோ கலகலான்னு இருக்கிறது நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கிரிக்கெட் ஃபேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். தேங்க்யூ சார். மேட்ச் எப்படி சார் இருக்கு? எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அதை நாங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோங்க. ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி தான் மேட்ச் இருக்கு. எல்லாரும் இவ்வளோ கலகலான்னு இருக்கிறது நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கிரிக்கெட் ஃபேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். தேங்க்யூ மேட்ச் சூப்பராக இருந்தது சார். சென்னை தான் நம்ம தலைவர். சென்னை தான் ஒரு கிங்கு, சிங்கம். அது இல்லாமல் வேற யார் எதிரில் நின்னாலும் அவங்க வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி இப்போதான் கத்துக்கிறாங்க மாதிரி இருக்கு. சென்னை தான் வின் ஆகும். சென்னையில் தான் ஃபைனல்ஸ் மேட்ச் ஆக போகுது கண்டிப்பாக. அண்டு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு இந்த சேனல் சார்பால் வந்து தோனி சார் வந்து முன்னாடி கொஞ்சம் ரெண்டு கிரிக்கெட்டர்ஸ் முன்னாடி விளையாட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப விரும்புகிறோம். தோனி எவ்வளோ முன்னாடி வந்து விளையாட முடியுமோ நாங்கள் அவரை விளையாட பார்க்க விரும்புகிறோம். ஸோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, அவர் கண்டிப்பாக முன்னாடி வரணும். நாங்கள் ரொம்ப அவரை பார்க்கணும். அதுதான். அண்ட் இட் வாஸ் சூப்பர். த ஆம்பியன்ஸ், கிளைமேட் அவ்வளோ ஹாட்டாக தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. வி ரியலி என்ஜாய்ட். இட் வாஸ் ஃபேபுலஸ். இவ்வளோ கிட்ட தோனி இந்த டிவியில் அந்த கத்துறதுலாம் பார்க்கும்போது நேரில் பார்க்கறது வேற மாதிரி இருக்குது. அந்த ஃபீல் செட் பண்ணுறது, ஃபீல் செட் பண்ணுறதுலாம் ருத்ராஜ் தான் கேப்டனு. பட் ஆனால் தலை தான் அந்த ஃபீலிங் செட் பண்ணுறது. இங்கே நில்லுங்க, இப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்கன்றது. அங்கேருந்து பார்க்கும்போது ஸ்டேடியம் ஆடியன்ஸாக பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே ஒருத்தான ஒரு மேட்ச். இவ்வளோ கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்து பார்க்கறதுல ஒருத்தர் உண்மையிலே இருக்குது. எங்களை பற்றி சிஎஸ்கே ஃபேனாக, தலை ஃபேனாக என்ஜாய் பண்ணோம். உண்மையிலே மேட்ச் தோத்தோ ஜெயிச்சது ரெண்டாவது பட்சம். பட்டினா ஒரே ஒரு குறை, தலை பேட்டிங்கை பார்க்கல. தலை பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருந்திருக்கேன் எங்களுக்கு. அது ஒன்று தான் மிஸ்ஸிங். தலை பேட்டிங் வராதுதான் ஒரு குறையா இருந்தது. பாக்கி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. தலை பேட்டிங் வராதுதான் ஒரு குறை எல்லாருக்கும். மேட்ச் பயங்கரமா இருந்தது. தோனி மட்டும் ஆடல, அது மட்டும் தான் ஒரே ஒரு குறையா இருந்தது. கேட்ச் பிடிச்சாரு, பேட்டிங் ஆடலையே. பேட்டிங் ஆடுறதுக்காக தான் வந்தோம், ஆனா வரல. இல்ல ப்ரோ, நான் வந்து சேஸ் எதிர்பார்த்து வந்தேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டாங்க, அதுவே பரவாயில்ல. ஆனா ஸ்கோர் செம்மையா இருந்தாங்க. பேட்டிங் பயங்கரமா இருந்துச்சு இந்த வாட்டி. பவுலிங் செம்ம டைட்டு, ஃபீல்டிங்லாம் செம்ம டைட்டா இருந்தது. மேட்ச் நல்லா இருந்துச்சு. தூபே ரொம்ப நல்லா பண்ணாரு. ரஜின் ரவீந்திரா எல்லாருமே நல்லா பண்ணாங்க. செமையா இருந்துச்சு. தோனி பார்க்க சூப்பரா இருந்துச்சு. ஃபீல் பேட்டிங் வரல, நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனா வரல. பட் மத்தபடி ஃபீல்டிங் பார்த்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வரும். டிக்கெட் கிடைச்சா கண்டிப்பா வரும்.